பாருங்க, இந்த மாதிரி நேரத்திலெல்லாம் குறை சொல்லுகிற வாய் நமக்கு வந்துவிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? குறை சொல்ற வாய் வருங்க. தயவு செய்து சொல்றேன், கர்த்தரை குறை சொல்லுகிற வாயை நீங்க எடுக்காதீங்க. ஒரு அன்பான சாட்சி சொல்றேன். ஐயா சாம் சுந்தரம் ஐயாவுடைய தங்கை, அந்த சகோதரி, அவங்க டிபி வியாதியில் மரணப்படுக்கையில் விழுந்தாங்க. நல்லா கவனிங்க. அந்த அருமையான அம்மையார் எழுந்து நடக்க முடியலை. சாம் சுந்தர் ஐயாவுடைய சகோதரி, டிபி என்கிற கொடிய வியாதி அவங்க சரீரத்தில் வந்தது. அவங்களால பாட முடியாது, பேச முடியாது, நடக்க முடியாது, படுக்கையிலேயே கிடந்தாங்க. அப்போ நிறைய ஊழியக்காரங்க வந்து அந்த அம்மையாருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, இந்த சகோதரி இந்த டிபியில் இப்படி மரண அவஸ்தைப்படுறது எங்களால் பார்க்க முடியல, இந்த சகோதரிக்கு சுகம் கொடுங்க, இந்த சகோதரிக்கு சுகம் கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ அதே மாதிரி ஒரு 2 ஊழியக்காரர் இந்த அம்மையாரை பார்க்கும்படி வந்தாங்க. அவங்க 2 பேரும் அந்த அம்மையாரை பார்க்கும் பொழுது மனசு தாங்க முடியாத அளவுக்கு அழுகை. ஐயோ, கர்த்தருடைய ஊழியக்காரையா இருக்கிற உங்களுக்கு இப்படிப்பட்ட கொடிய அந்த டிபி வந்து இப்படி அவஸ்தைப்படுறீங்களே. ஏன்னா சத்தம் வரமாட்டேங்குது, காற்று தான் வருது. அப்போது அவங்க என்ன பண்ணாங்க, நல்ல கண்ணை மூடி ஆண்டவர் சுகம் கொடுக்க 2 பேர் ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபத்தை கொஞ்ச நேரம் கழித்து முடித்தாங்க. 2 பேருக்கும் துக்கம் தாங்கலை. அப்போது அந்த அம்மையாரை பார்த்து இந்த 2 ஊழியக்காரங்க சொன்னாங்களாம், கர்த்தர் நாங்கள் ஜெபிச்சா எங்கெங்கேயோ சுகம் கொடுக்கிறார், கர்த்தருக்கு உங்களுக்கு சுகம் கொடுக்க முடியலையே அப்படின்னு நினச்சி எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குதுன்னு 2 பேர் சொன்னாங்களாம். அப்போது அந்த படுக்கையிலே படுத்து கொண்டு சைகை காட்டுறாங்களாம், கிட்டவா கிட்டவா. 2 ஊழியக்காரங்க கிட்ட போனாங்களாம். கிட்ட போய் ஒரே வார்த்தை கேட்டாங்களாம், நீங்கள்லாம் ஊழியக்காரனா அப்படின்னு கேட்டாங்களாம். என்ன கேட்டாங்களாம்? நீங்கள்லாம் ஊழியக்காரனா? கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தால் பாருங்க, அவர்தான் என் பரிகாரின்னு நான் சொல்லுவேன். கர்த்தர் எனக்கு சுகம் கொடுக்கலனாலும் அவர்தான் எனக்கு பரிகாரின்னு நான் சொல்லுவேன். கர்த்தரை குறை சொல்றதுக்கு நீங்கள் யார் என்று அந்த 2 ஊழியக்காரர்களை பார்த்து இந்த சாம் சுந்தர் ஐயாவுடைய சகோதரி கேட்டாங்களா. அந்த 2 பேரும் வாய் அடைத்து போய் அந்த இடத்துல நின்றாங்களாம். ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் ஜெபம் பண்ணி சுகம் கொடுக்க, உனக்கு ஏமா சுகம் கொடுக்க முடியல? கர்த்தர்